வணக்கம். தமிழ்நாட்டை கலக்கிற தேர்தல் களம் இப்போ சாதாரண பொலிட்டிக்கல் ஃபைட் இல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய ட்விஸ்ட், புதிய கான்ட்ரோவர்சி, புதிய கேம் சேஞ்ச்கள். இது உண்மையிலேயே ஒரு தேர்தலா இல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செஸ் கேமா? சமீபத்திய ரிப்போர்ட்ஸ் படி ஒரு டிஎம்கே நிர்வாகி தொடர்பான இடத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் கேஷ் கைப்பற்றப்பட்டது என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வாக்கு வாங்க பணம் பயன்படுத்தப்படுகிறதான்னு கடும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இது உண்மை நிலை என்ன? இன்வெஸ்டிகேஷன் முடிவுதான் கிளாரிட்டி தரும். மறுபக்கம் தமிழக அரசியல்ல எப்போதும் முக்கியமான இரண்டு முகங்கள். கே ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே, மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏஐஏடிஎம்கே. இருதரப்பும் கடந்த சில வாரங்களாக கடும் வார்த்தை போர் நடத்தி வருவதாக பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் சொல்கின்றன. டெவலப்மெண்ட் வெர்ஸ் கவர்னன்ஸ் வெர்ஸ் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இவையெல்லாம் எலெக்ஷன் நரேட்டிவ் மாறுது. ஆனா இந்த தேர்தல்ல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற ஒரு ஃபேக்டர் ஆக்டர் விஜய் தலைமையிலான டிவிகே வருகைதான். அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மேப்ல ஒரு புதிய எனர்ஜி வந்திருக்கிறது. சில பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ்ல ரியல் காம்படிஷன் டிஎம்கே வெர்ஸ் டிவிகே தான் கூட பேசப்படுது. ஆனா இது ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டியில எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் என்பது இன்னும் அன்கிளியர் தான். ஒரு பக்கம் ரூலிங் பார்ட்டி அட்வான்டேஜ், மற்றொரு பக்கம் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் கம்பேக் அட்டெம்ப்ட். இடையில் புதிய பொலிட்டிக்கல் என்ட்ரிகள். இதனால் பொதுமக்கள் மனதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உருவாகுது. யார் உண்மையிலேயே ஸ்ட்ராங், யார் கிரவுண்ட்ல கனெக்ட் ஆகுறாங்க? சோ இந்த தேர்தல் வெறும் சீட்ஸ் பற்றியது மட்டுமல்ல. இதோட முடிவு தமிழ்நாட்டின் அடுத்த 10 வருட பொலிட்டிக்கல் டைரக்ஷனை டிசைட் பண்ணலாம். இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? டிஎம்கேயா, ஏஐஏடிஎம்கேயா இல்ல டிவிகேயா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.